ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பேபோட கார் பிளாஸ்ட் ஆனதை பார்த்ததும் சார்லி ட்ராக்குள்ள ஓடி வந்து பேப கார்ல இருந்து வெளியே கொண்டு வரான். அப்புறம் உடனே மெடிக்கல் டீம் அங்க வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்லி, வே அண்ட் ஆலன் 3 பேரும் பேப பாக்குறதுக்கு வராங்க. ரேஸ்ல கிம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கான் அண்ட் இவனால ஒரு சீசனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதெல்லாம் கேட்டு இவன் கடுப்புல இருக்கிறப்ப சார்லி அவனை சாப்பிட சொல்லவும் என்ன தொல்லை பண்ணாம போடான்னு பேப் அவன் கையை தட்டி விட்டுறான். அப்ப ஆலனும் ஃபீல் பண்ணாதடா, நீ ஒரு ஆல்பாவா இருக்கிறனால சீக்கிரமாவே உன் காயம்னா சரியாயிரும், அதுக்கப்புறமா நீ ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்றான். தென் அவனும் வேவும் வெளியே போக பேப் சார்லியையும் வெளியே போக சொல்றான். பட் இவனும் நான் போக மாட்டேன்னு அடம்பிடிக்க, ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த கார்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அண்ட் என்னோட சூட்ல ஃபயர் ப்ரொடெக்ஷன் இருக்கு, நீ எந்த தைரியத்துல இது எதுவுமே இல்லாம அங்க வந்துன்னு திட்டுறான். அந்த டைம்ல உன்னை காப்பாற்றுறது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்ததுன்னு சொல்ல, சரி இனிமேல் இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது, நீ வெளியே போன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க வே, நீ அவனுக்கு சரியானதா அவனை ரேஸ்க்கு அனுப்பிடுவியான்னு கேட்க, என்னடா பேசுற, அவன் ஆல்பாவாவே இருந்தாலும் இது பெரிய ஆக்சிடென்ட், அது சரியானதுக்கு ஒரு சீசன் ஆயிரும்னு சொல்றான். இப்ப இங்க பார்த்தா பேப் தூங்கினதுக்கு அப்புறமா சார்லி அவனுக்கு ஸ்பாஞ்ச் பாட் கொடுத்து முடிச்சிட்டு அவன் தூங்கிட்டான்னு நினைச்சு அவன் கையில கிஸ் பண்ணிட்டு போக, அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா பேப் கண்ணை திறந்து பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். கட் பண்ண ரெட் ரேசிங் டீம் கராஜ்ல வின்னரும் மத்த ஸ்டாஃபும் ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிம் அங்க கோவமா வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணன்னு வின்னரோட சட்டையை பிடிச்சு கேட்க, அவனும் நான் எதுவும் பண்ணல, எனக்கு அது யாரு பண்ணதுன்னு தெரியாது, அப்படி தெரிஞ்சது நானும் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் விட பெருசா பண்ண சொல்லுவேன்னு சொன்னதும் ஏன்டா இவ்வளவு கெட்டவனா இருக்குன்னு கேட்க, சரி நீ நல்லவன் தானே, நீயே பேப் கிட்ட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ, மேபி அவன் டீம்ல இருக்கிறவனே ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு போக, அதே நேரத்துல இங்க யார் இதை பண்ணிருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பவே ஜெஃப் மேல பழிய போடுறான், ஏன்னா இவன் தான் பேபோட காரை ரெடி பண்ணிருக்கான். அதை கேட்டு இவனும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பேபோட கார்ல ஆக்சஸ் இருக்கு, சோ கல்பிரிட் யாரா வேணாலும் இருக்கலாம்னு ஆர்கியூ பண்ண, ஆலனும் ஜெஃப் சொல்றதுதான் கரெக்ட், எவிடன்ஸ் இல்லாம நம்ம யார் மேலயும் பழி போடக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ நான் எவிடன்ஸை நான் காட்டுறேன்னு சொல்லி டீன் ஒரு வீடியோவை காட்டுறான். அதுல நைட் டைம் யாரும் இல்லாதப்ப ஜெஃப் பேபோட கார்ல வந்து ஏதோ பண்ணிட்டு போயிருக்கான். அதை பார்த்ததும் வே அவங்கிட்ட நீ ரெட் ரேசிங் டீம் அனுப்பி வச்ச ஸ்பையான்னு கேட்க, இல்ல நான் டியூனிங் பண்றதுக்கு ஒரு நியூ மெத்தட் கண்டுபிடிச்சேன், அதை ட்ரை பண்ணி பார்க்க தான் வந்துன்னு சொல்ல யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. ஆலனும் நீ உன்னோட திங்ஸை பேக் பண்ணிட்டு வெளியே போன்னு சொல்ல, அங்கிள் நீயும் இப்ப என்ன நம்பலனா இனி நான் உன்னோட தம்பின்னு சொல்லாத, நான் இங்க இருந்து போறேன், பட் நீங்க சொல்ற பழியை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றப்ப சார்லி அங்க வந்துட்டு ஜெஃப் ஸ்பை கிடையாது, அவன் என்னோட தம்பி, நாங்க ஒரே அம்மாவுக்கு பிறக்கலனாலும் நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோன்னு சொல்றத கேட்டு இது எடுக்க எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு ஆலன் கேட்க, அதை நான் சொல்றேன், நான் சார்லியோட தம்பின்னு சொல்லியிருந்தா நான் இங்க ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்திருக்கேன்னு நினைச்சிருப்பீங்க, என் டேலண்ட காட்டுறதுக்கு சான்ஸ் தந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்றான். அப்பவும் வே விடாம டீன் கிட்டடா எவிடன்ஸ் இருக்கே அடிக்கன்னு சொல்றேன்னு கேட்க, அப்ப சார்லி இன்னொரு வீடியோவை காட்டுறான். அதுல பேபோட கார் ட்ராக்ல இருக்கிற கராஜ்குள்ள இருக்கிறப்ப எவனோ ஒருத்தன் உள்ள வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஜெஃப் எதுவும் பண்ணலன்னு தெரிய வருது. அப்புறம் ஜெஃப் அங்க ரெண்டு கோச்சிட்டு போக ஆலன் சாரி கேக்குறதுக்கு பின்னாடியே போறான். அந்த கான்வர்சேஷன் அப்ப இதுல பாடி தப்பு ஓ மேலேயும் தான் இருக்கு, இந்த நேரத்துல எல்லாருமே கோவமா இருக்காங்க அண்ட் நீயும் யார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறது இல்ல, சோ டவுட் வரதானே செய்யும்னு ஆலன் சொல்ல, இவனும் ஆமா என் மேலதான் தப்பு, அதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறான். கட் பண்ண நைட் பேப பாத்துக்கிறதுக்கு வே இங்க வரான். இன்னைக்கு கராஜ்ல என்னடா ஆச்சுன்னு கேக்குறப்ப சார்லி ஜெஃபோட அண்ணன்றது உனக்கு முன்னாடியே தெரியுமாடான்னு கேட்க, எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இதனாலதான் 2 பேரும் ஒன்னா போனாங்களான்னு நினைச்சு இவன் ஸ்மைல் பண்ண, பேசாம வாயை மூடிக்கிட்டே இருந்திருக்கலாமோன்னு வே நினைக்கிறான். தென் பேப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எதுக்கு இதை மறைச்சிங்கன்னு சார்லியே கேட்க, அவனும் மறைக்கிறது என் நோக்கம் கிடையாது, ஜெஃப் தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு சொல்ல, சோ நீ ஜெஃப்காகவும் சேர்த்து குக் பண்ணுவியான்னு கேட்க, நான் இது வரைக்கும் குக் பண்ணதே கிடையாது, நான் உனக்காக தான் இன்டர்நெட் பார்த்து குக்கிங் கத்துக்கிட்டேன்னு சொல்லவும் பேப்க்கு சார்லி மேல இருந்த கோபம் ஃபுல்லா போயிருது. அதனால இவன் சார்லியை கிஸ் பண்றான். கட் பண்ணா டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு நெக்ஸ்ட் ரேஸ்ல என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்றாங்க. பேபால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதனால இப்ப வே தான் பேபோட ரோல்ல பண்ணி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் பேப் சார்லியை கூப்பிட அவன் அங்க வந்து பேப கூட்டிட்டு போறான். வெளியே
வெளியே வரப்ப கிம் இவங்கள பாக்குறதுக்கு வரான். உனக்கு இங்க என்னடா வேலைன்னு பேப் கேட்க, நான் இங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல, உன் டீம் சரியில்லை, அவங்கள யாரோ ஒருத்தர் தான் உன் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம், நான் வின்னர் கிட்ட கேட்டுட்டேன், அவன் எதுவும் பண்ணலன்னு சொன்னான்னு சொல்ல, அது எல்லாருக்குமே தெரியும், வின்னருக்கு வெறும் வாய் மட்டும்தான், அவனால செயல்ல ஒன்னும் பண்ண முடியாது, பட் உனக்கு அந்த தோனியை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இங்க ஆலன் ஜெஃப் இன்னைக்கு வந்தானான்னு கேட்க, அவன் வந்தான், ஆனா கொஞ்ச நேரத்துல அவனோட திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டான்னு இவன் சொல்றத கேட்டு ஆலன் ஜெஃப்க்கு கால் பண்றான். ஆனா இவனும் காலை கட் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணிடுறான். இப்ப இங்க கிம் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க வந்திருக்கான். அப்ப இவரு இந்த வீடியோவை கண்ணாடி போட்ட பையன் வந்து வாங்கிட்டு போனான்னு இவரு சார்லியை பத்தி சொல்றாரு. அந்த வீடியோல வரவனோட ஃபேஸ் எங்கேயுமே கேப்சர் ஆகல, சோ கேமரா எங்க எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சவன் தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. கட் பண்ண இங்க ஆலனும் வேவும் பீட்டை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இவன் தான் பேப்க்கு பதிலா ரேசிங் பண்ண போறான். ரெண்டு பேரும் ஒன்னாதான் ட்ரைனிங் எடுத்தாங்க. இவனும் பேப் மாதிரியே டேலண்ட் ஆனவன்டான்னு சொல்ல வே ஹேண்ட்ஷேக் பண்ண கையை நீட்ட பீட் 2 செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறமா வேக்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்கறான். தென் இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு கேக்குறப்ப ஆலன் அந்த வீடியோவை காட்டுறான். அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்க டீமுக்குள்ளதான் எவனோ இதை பண்ணிருக்கானுன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது இது தோனியோட வேலைன்னு சொல்லிட்டு நீங்க ரேஸ கவனிச்சுக்கோங்க, நான் அந்த தோனியை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே தோனிய ரேஸ்ல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு இவனும் பிசினஸ்ல பிரச்சனையை உண்டாக்க அந்த கோபத்தை எல்லாத்தையும் இவரு கெண்டா மேல காட்டிட்டு ரெட் ரேசிங்க்கு போகிற அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுன்னு திட்டி அனுப்பிற. இவனும் வாஷ்ரூம்குள்ள வந்து கட்டி அவனோட கோபத்தை குறைக்க ட்ரை பண்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் வாக்கிங் பிராக்டிஸ் பண்றப்ப அவன் கால் ஸ்லிப் ஆயிருது. அப்ப உடனே சார்லி வந்து அவனை பிடிச்சிட, நீ எப்படா இங்க வந்தேன்னு கேட்க, நான் எங்கேயும் போலையே, நைட் இங்க தான் ஸ்டே பண்ணேன்னு சொல்றத கேட்டு அப்ப எதுக்கு உன்னோட ஸ்மெல் எனக்கு வரலன்னு யோசிக்கிறான். தென் இவன் கண்ணை கட்டிட்டு நிக்க சார்லி அவன் மேல ஆரஞ்சு தூக்கி போடுறான். பாட்டாட பேபால பிடிக்க முடியல, என்னோட பவர்ஸ்லாம் எங்க போச்சுன்னு இவன் கன்ஃபியூஸ் ஆக, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போதானே நீ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வர, நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆனதும் உன்னோட பவர்ஸும் திரும்ப வந்துரும்னு சார்லி சொல்றான். கற்பனா இங்க பேப் அவனோட பவர்ஸ் போனோட பத்தி ஆலன் கிட்ட சொல்லிட்டு நீ இதை பத்தி வே கிட்ட சொல்லிடாத, அவன் இப்ப ரேசிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணட்டோன்னு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வீட்டுக்கு வரான். ஏன் இப்படி ஆச்சுன்னு அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க, சார்லி அவன் கிட்ட உனக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இல்லைனாலும் நீ எனக்கு ஸ்பெஷல் தான்னு சொல்லி பேசிட்டு நெக்ஸ்ட் ரேஸ்க்கு நான் உன்னோட பொசிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு என்னால ரேஸ்ல வின் பண்ண முடியலனாலும் நான் அந்த ரெட் ரேசிங் டீமை ஈஸியா வின் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி பேபை கன்வின்ஸ் பண்ண. இவனும் ஓகே நீ பார்ட்டிசிபேட் பண்ண, பட் அதுக்கு நீ 10 டைம்ஸ் அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேல இருந்து சார்லிக்கு பயங்கரமான கோச்சிங்க கொடுக்குறான். பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இவன் சார்லியை இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். இங்க உட்காந்து பேசுறப்ப நீ எப்படி ரேசிங்க ஸ்டார்ட் பண்ணன்னு கேட்க, நீ என் ஃபேன் தானே உனக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு அப்போ என்கிட்ட போய் சொன்னியான்னு கேட்டதும் இல்ல இல்ல என்னடா இன்டர்நெட்ல இருந்தாலும் பர்சனலா கேக்குற மாதிரி வருமானு கேட்க இவனும் அதை பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அது என்னன்னா பேப் அவனோட 18 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை தேடி ஆலனோட கராஜ்க்கு வர இவனும் உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேக்குறான். எதுவும் தெரியாதுன்னு சொல்லவும் ஆலன் இவனை எடுபுடி வேலைக்கு சேர்த்துக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கராஜ்க்கு புது ரேசிங் கார் வருது. அதுல பேப் யாரும் இல்லாத நேரத்துல உட்காந்து பார்க்க ஆலனோட பாட்டுட்டு உனக்கு ரேசர் ஆகணுமான்னு கேக்குறான். இவனும் ஆமான்னு சொன்னதும் அன்னையில இருந்து டே அண்ட் நைட் விடாம பிராக்டிஸ் பண்ணி ரேஸ்ல அவனோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபியை வின் பண்றான். கட் பண்ணா இங்க கராஜ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. பேபோட பிளேஸ வே எடுத்துக்கிட்டான். சோ வேயோட பிளேஸ்க்கு ஒரு ஆள் தேவை. அதனால ஆலன் யார் ரெடியா இருக்கீங்கன்னு ஜூனியர் ரேசர்ஸ் கிட்ட கேட்க நான் சின்ன காம்படிஷன்ல கூட வின் பண்ணது இல்ல, நான் எப்படி இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு சோனிக் கேட்க நார்த்தும் அதே தான் சொல்றான். ஆனா டீன் மட்டும் நான் ரெடின்னு சொல்றான். அட ஆலனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீட்டிங்க முடிக்க போற நேரத்துல பேப் அங்க வந்து என்னோட பிளேஸ்ல யார் ரேஸ் பண்ணணும்ன்றத என்கிட்ட கேட்காம எப்படி முடிவு பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு சார்லி எனக்கு பதிலா ரேசிங் பண்ணுவான்னு சொல்ல ஆலனோ சரி ஓகே, பட் நான் அவனை ஈஸியா ஒரு டீம்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சார்லிக்கும் டீனுக்கும் போட்டி வைக்கிறாங்க. நான் சார்லியை வின் பண்ணிட்டா பேபோட பிளேஸ்ல ரேஸ் பண்ணலாமான்னு டீன் கேட்க யார் சொன்னா நீங்க 2 பேரும் ரேசிங் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள யாரு பேபை டோக்கடிக்கிறீங்களோ அவங்க தான் ரேஸ்க்கு போவீங்கன்னு சொல்றான். அதை நினைச்சே சார்லி உட்காந்து இருக்கிறப்ப பேப் ரேசிங் சூட்டை மாட்டிட்டு வரான். ப்ரொஃபஷனல் ரேசராலேயே உன்னை டோக்கடிக்க முடியாது, அப்போ என்னால எப்படி முடியும், ஆலன் கிட்ட போயிட்டு நான் இந்த ரேஸை விட்டு விலக போறதா சொல்ல போறேன்னு அங்க ரெண்டு போக பேப் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கடா, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வேணா பின் வாங்கலாம், பட் ஒன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுல இருந்து பின் வாங்கவே கூடாதுன்னு மோட்டிவேட் பண்ணி சார்லிக்கு இந்த கிளவுஸை கிஃப்ட் பண்றான். தென் இப்ப 3 பேரும் ரேஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. பேப் அவனோட பவர்ஸை ஃபீல் பண்ண முடியுதான்னு பாக்குறான், பட் முடியல. அதே நேரத்துல இங்க வே ஆலன் கிட்ட பேப் சார்லியை வின் பண்ண வச்சிருவானான்னு கேட்க பேபோட பண்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஆலன் கான்பிடென்டா சொல்றான். இப்ப ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. சார்லியும் டீனும் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கு அப்புறமா பேப் போறான். பட் ரேஸோட எண்ட்ல பேப் தான் ஃபர்ஸ்ட் வரான். அவனுக்கு பின்னாடி சார்லி செகண்ட் பிளேஸ்லயும் டீன் தேர்ட் பிளேஸ்லயும் வராங்க. ரேஸ்ல தோத்த
முத நாள் சார்லி நான் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து சான்ஸ் கேக்குறேன்னு சொல்லிட்டு போறப்ப வெயிட் பண்ணுடா நான் இப்போ உன்னை போக சொன்னேன்னு ஆலன் கேட்க சார்லி கன்ஃபியூஸ்டா பாக்குறான். அப்புறம் ஆலன் நான் உன்னை என் டீம்ல சேர்த்துக்கிறேன்னு சொன்னதும் சார்லிக்கு சந்தோஷம் தாங்கல. பட் அதுக்கு ஆப்போசிட்டா டீன் கோவத்துல கிளவுஸ் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போறான். கட் பண்ண கராஜ்ல ஆலன் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீன் அங்க கோவமா வந்துட்டு எல்லாரையும் விட நான் தான் அதிகமா பிராக்டிஸ் பண்றேன், ஆனா நீங்க எதுக்கு அந்த சார்லியை செலக்ட் பண்ணீங்கன்னு சண்டை போட நீ பிராக்டிஸ் பண்றடா நான் இல்லன்னு சொல்லல, உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன். பட் சார்லி எப்படி உன்னை தோக்கடிச்சான்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டுட்டு அவன் கிட்ட பயம் இல்ல உன்னை விட தைரியமா இருக்கான், உன் மனசுல பயம் இருக்கு அதனாலதான் நீ தோட்டன்னு சொல்லிட்டு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா உனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். கட் பண்ணா இங்க சார்லி கார்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஆலன் அங்க வந்து சார்லி நீ ஜெஃப மீட் பண்ணியா, அவன் எப்போ வேலைக்கு வருவான்னு கேட்க நான் அவன் கிட்ட அழுவா பேச மாட்டேன் அண்ட் அவன்டா இனி நான் இங்க வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனானேன்னு சொல்ல ஆலனும் நான் ஜெஃப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன், இப்போ நான் அவன் கிட்ட சாரி கேட்கணும், அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடான்னு கேட்க ஜெஃப் எப்பவும் சைலண்டா இருப்பான் பட் அவன் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், சோ நீ சாரி கேட்டா அவன் அதை ஏத்துப்பான்னு சொல்லிட்டு அவனோட லொகேஷனை நான் ஷேர் பண்றேன்னு சொல்ல சீக்கிரமா பண்ணிடுறான்னு ஆலன் சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க தனியா நின்னுட்டு ஸ்மோக் பண்ண போறப்ப பேபங்க வந்து ஸ்மோக் பண்ணாததான சிகரெட்டை புடுங்குறான். என் மேல உனக்கு அவ்வளவு அக்கறையாடான்னு கேட்க பின்ன இருக்காதா நீனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆலன் சார்லிய டீம்ல சேர்த்தது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்காத, எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, உன்னோட பிளேஸ்க்கு வர்றதுக்கு அவன் கிட்ட என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் நீ யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்லையேன்னு சொல்றத கேட்டு ஆனா சார்லி வேறடா அவனுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன், சோ அவனோட டேலண்ட் பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றப்ப சார்லி அங்க வரவும் பேப் அவன் கூட வெளியே போயிடுறான். கட் பண்ணா இங்க ஜெஃப் ஒரு கெஃபேல இருக்கிறப்ப ஆலன் சாரி கேட்க ஒரு சாங் பிளே பண்ண சொல்லிட்டு இவன் வெளியே சாரின்ற போர்டை புடிச்சிட்டு நிக்கிறான். ஜெஃபோட பார்த்து திரும்பி உட்கார இவனும் பக்கத்துல வந்து சாரி கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பேசி ஜெஃப கன்வின்ஸ் பண்ணிடுறான். தென் அன்னைக்கு நைட்டு பேபும் சார்லியும் ரேஸ் ட்ராக்ல இருக்காங்க. டீனும் ஆலனும் என்னால சண்டை போடுவாங்களான்னு சார்லி கேட்க அதை பத்தி நீ யோசிக்காத, அவங்க சண்டை போட்டாலும் அது உன்னை பத்தி இருக்காது அண்ட் ஆலனுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்றான். அதுக்கப்புறமா பேப் சார்லிய ஸ்டார்ஸ் பாக்குறதுக்கு கூட்டிட்டு வரான். நீ எத்தனை தடவை இங்க வந்திருக்கன்னு கேட்க நைட் பிராக்டிஸ் பண்ணும்போது அதை முடிச்சிட்டு இங்க வந்து கொஞ்ச நேரம் படுப்பேன்னு சொல்றத கேட்டு நீ உன்னோட பார்ட்னர்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருப்பியோன்னு நினைச்சேன்னு சொல்ல பேப் அவனை கிஸ் பண்ணிட்டு உன்னை தவிர நான் வேற யாரையும் இங்க கூட்டிட்டு வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இனி நீ பேபோட பாய் கிடையாதுன்னு சொன்னதும் ஏன்னு சார்லி ஷாக்கிங்கா கேட்க இனி நாம பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான். அதை கேட்டதும் சார்லி உடனே உனக்கு குழந்தை வேணுமான்னு கேட்க என்னடா சொல்ற நாம இப்பதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கோம் அதுக்குள்ள ஃபேமிலி பிளான் வரைக்கும் போயிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆல்பா அப்ப எப்படின்னு கேட்க ஆல்பாவோ எனிக்மாவோ நான் உனக்கு அந்த ஆசை இருக்கான்னு தான் கேட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு குழந்தை பிறந்தா அடி என்ன அப்பான்னு கூப்பிடும் ஒன்னு அம்மானு கூப்பிடும்னு சொல்ல நான் எதுக்குடா அம்மாவாகணும்னு கேக்குறான். ஏன்னா அது உனக்கு தான் சூட் ஆகும்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதுல இருந்து அப்படியே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் லாக்கர் ரூமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ரொமான்ஸை ரீக்ரியேட் பண்றாங்க. பட் இப்போ சார்லியோட ரோல பேப் பண்றான், பேபோட ரோல சார்லி பண்றான். அதே நேரத்துல இங்க பார்ல சோகமா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க பீட் அவனை தள்ளி உட்காந்து பாக்குறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நார்த்தும் சோனிக்கும் சார்லி டீம்ல சேர்ந்ததை பத்தி பேசுறாங்க. அப்ப நார்த் சோனிக் கிட்ட டீன் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பான்லன்னு சொல்ல டீன் அப்படிலாம் நினைக்க மாட்டான்னு சோனிக் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறப்ப டீன் அவங்கள கிராஸ் பண்ணி போறான். அவ சோனிக் மேல தெரியாம இடிச்சிட டீன் உடனே சோனிக் அடிச்சிடுறான். அந்த சண்டை போயிட்டு இருக்கிறப்ப உள்ள ஆலன் வந்து டீன் அடிச்சிட்டு நான் சைலண்டா இருக்கிறனால உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்காதுன்னு வார்னிங் கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு நீ கராஜ்க்கும் ஃபீல்டுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கறான். அதுக்கப்புறமா ஆலன் தனியா இருக்கிறப்ப ஜெஃப் அங்க வந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, இப்போ அவன் கோவத்துல இருக்கான், அவன் போயிட்டா உனக்கு தான் லாஸ்ன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் தனியா விடு அவனே சரியாயிருவான்னு ஜெஃப் சொல்ல டீன் அவன் தப்ப உணர்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, பட் அவனே அதை பத்தி யோசிச்சு சரியானாதான் உண்டுன்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்க இவனும் எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கணும்னு சொல்ல உன்னோட ட்ரீமும் உன்ன மாதிரியே ஸ்ட்ரேஞ்சா இருக்குடா குட்டி பையான்னு சொல்லவும் என்ன அப்படி கூப்பிடாடுன்னு எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு கேட்க இவனும் ஒரு ஃப்ளோல அப்ப வேற என்ன டார்லிங்னு கூப்பிடவான்னு கேட்டதும் ஜெஃப் உடனே எதுவும் பேசாம அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். தென் ஜெஃப் வீட்டுக்கு கிளம்புறப்ப ஆலனும் பின்னாடி வந்து கார்ல ஏறுறான். நீ எடுக்கடா கார்ல ஏறுற, நான் பார்ட்டிக்கு போகல வீட்டுக்கு போறேன்னு சொல்ல ஏன்டா சார்லியும் அண்ணன் தானே நீயும் பார்ட்டிக்கு வான்னு அவனை கன்வின்ஸ் பண்ண இவனும் ஓகேன்னு காரை ஸ்டார்ட் பண்றான். கட் பண்ணா இங்க பேப் சார்லியை அவனோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்ப வாங்கினதுக்கு அப்புறமா இந்த இடத்த அடிச்சு நொறுக்கணும்னு நினைச்சேன், பட் ஏதோ ஒன்னு என்னால செய்ய விடாம தடுத்துடு, ஆனா இப்போ நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்ல சார்லியும் நீ கரெக்டான டெசிஷன் தான் எடுப்ப, சோ நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த வியூ நல்லா இருக்கு இங்க நம்ம கேஃபே ஓபன் பண்ணலான்னு ஐடியா கொடுக்கறான். தென் ரெண்டு பேரும் அங்க நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு பேப் பார்ல இருந்து வெளியே
வர எதிரில ஜெஃப் வரான். அப்ப பேப் சாரிடா, உன்னையும் சார்லியும் பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ல, அது பரவாயில்ல, நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு, நீ சார்லி மேல சீரியஸா இருக்கியா? சப்போஸ் நீ டைம் பாஸ்க்காக பழகுனா அதை ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்ல, இல்ல நான் சீரியஸா தான் இருக்கேன், அதனாலதான் உன்கிட்ட சாரி கேட்டேன். நீ சார்லியோட தம்பி, சோ நீ எனக்கும் தம்பி தான். சோ இதுக்கப்புறம் ஆலன் உன்னை ஏதாச்சும் புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாட்டுக்கிறேன்னு சொல்ல, இந்த விஷயத்துல எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படாது, ஆலனை நானே பாட்டுப்பேன்னு சொல்றத கேட்டு பேப் சிரிச்சுட்டு அவன் கிட்ட கொஞ்சம் கைண்டா நடந்து கூட, ஏன்னா அவனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஜெஃப் பேபோட கையை பிடிக்கிறான். அப்ப அவனுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறது தெரிஞ்சதும் ஷாக் ஆயிடுறான். என்னடா ஆச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்ல, நீ முன்னாடி போனா வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான். அதே நேரத்துல உள்ள சார்லி பேப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவன் வந்துருவான்டான ஆலன் சொல்லி முடிக்க பேபும் அங்க வந்துடுறான். தென் நார்த்தன் சானிக் ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு, நீங்க ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கான்னு சானிக் சார்லி எடுத்த செல்ஃபியை காட்ட, அது வெறும் நார்மல் போட்டோ தாண்டான பேப் சமாளிக்க பார்க்க, ஓ அப்படியா, அப்ப இது என்னதுன்னு நார்த் இன்னொரு போட்டோவை காட்ட, பேப் உடனே அந்த மொபைல வாங்கிடுறான். அந்த நேரத்துல ஜெஃப் அங்க வர, பேபும் ஆமா நாங்க இப்ப கப்பிள்ஸ்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு ஜாலியா பேசி ட்ரிங்க்ஸ் பண்ண, வே மட்டும் அங்க இருந்து தனியா வந்துடுறான். அதை பார்த்து பேபும் இவனை ஃபாலோ பண்ணி வந்து, உனக்கு சார்லிய பிடிக்காதுன்னு தெரியும், பட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாடுறான். என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அப்போ நீ என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன், நான் உன் பக்கத்துல இருந்தா மட்டும் போடும் அதானு கேட்டுட்டு, நான் பொறுமையா இருந்தேன், நீ என்கிட்ட வருவேன்னு நினைச்சேன், பட் நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன்னு சொல்றத கேட்டு, டே நீ எப்பவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்டா, நீயும் எனக்கு முக்கியம் தாண்டான்னு பேப் சொன்னதும் வே அங்க ரெண்டு கிளம்பி காருக்கு வந்து அழுவுறான். தென் அவங்க ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ் நினைச்சு பார்த்துட்டு பேபோட லாக்கெட்டை எடுத்து வெளியே தூக்கி போட்டுறான். கட் பண்ணா இங்க பேப் வே தூக்கி போட்ட லாக்கெட்டை ஆலன் கிட்ட காட்டி புலம்புறான். நான் சார்லி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எந்த விதத்துல தப்பா இருக்குன்னு கேட்க, ஆலனும் அதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாமே வேவா இருந்தான், பட் இப்போ உனக்கு எல்லாமே சார்லியே ஆனனால அவனால அதை ஏத்துக்க முடியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்ல, முன்னாடி எல்லாம் எனக்கு லவ் செட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது கேட்ட மாதிரியே வேவும் நான் சிங்கிளா இருக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லுவான்னு சொல்ல, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா, அவனே சரியாயிருவான்னு ஆலன் சொல்றான். கற்பனா ஜெஃப் சார்லி இங்க வர சொல்லி, நான் பேபை டச் பண்றப்ப ஃபியூச்சரை பார்த்தேன், ரேஸ் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அது பார்க்க பேபோட கார் மாதிரி தெரியுது, பட் யார் அதுக்குள்ள இருந்தான்னு தெரியல, அது நீயா இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, சோ நீ பேபை விட்டு விலகியே இருன்னு சொல்ல, சார்லி அடி கேட்க மாட்டேன்றான், எதுவா இருந்தாலும் பாட்டுக்கலான்றான். அதே நேரத்துல வே பார்ல உட்காந்து சோகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, பீட் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து அவனுக்கு கம்பெனி கொடுக்கறான். தென் அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை தூங்க வச்சதுக்கு அப்புறமா அங்க ரெண்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் டே வே ஏண்டிச்சதும் அவன் வீட்டுல இருக்கிறத நோட் பண்ணிட்டு அவன் முன்னாடி இருக்கிற ஸ்டிக்கி நோட்டை பாக்குறான். அதுல பீட் உனக்கு ட்ரிங்கிங் பார்ட்னர் வேணும்னா எனக்கு கால் பண்ணுன்னு எழுதியிருக்கான். கட் பண்ணா ரெட் ரேசிங் டீம் கராச்சில கேமி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க, வின்னரோட பார்த்ததும் அந்த மொபைல புடிங்கிட்டு, உனக்கு இங்க ரேசிங் பண்றதுக்கு பிடிக்கலன்னா திரும்பி சவுத் கொரியாக்கே போயிரு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போறான். பட் அதையும் தாண்டி கிம் நேரா டோனியை மீட் பண்ணி, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கெண்டா ஒருத்தனுக்கு பணம் கொடுக்குற வீடியோவை காட்ட, அவரோட பாட்டுட்டு கெண்டா கிட்ட நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருடா, இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாடுன்னு சொல்ல, அப்போ நீங்க தான் பேபோட காரை ஆக்சிடென்ட் ஆக வச்சீங்களான்னு கேட்க, நான் இது எல்லாத்தையும் ரெட் ரேசிங் டீம் வின் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணேன்னு சொல்றாரு. அதை கேட்டு எனக்கு இந்த மாதிரி குறுக்கு வழியில போறதுலாம் பிடிக்காதுன்னு இவ ஆர்கியூ பண்ண, நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உன்னால பேபோ டோக்கடிக்க முடியாது, அண்ட் நான் உனக்கு தண்ட அமௌண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல, பேபோட வேல்யூ பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒழுங்கா ஸ்டாப் பண்ணிரு, அண்ட் நம்மளோட கான்ட்ராக்ட் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, கிம் அங்க ரெண்டு வெளியே வந்துட்டு நேரா பேபை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்றான். டோனி ஒன்னு ஹை ப்ராஃபிட்டுக்கு விற்க ட்ரை பண்றான், அண்ட் ஒன்ன மாதிரியே நிறைய பேரை அவன் வளர்த்துட்டு இருக்கான், அப்புறம் உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அங்க சார்லி டோனி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். இங்க டோனி நீ ஜெஃப பாட்டியான்னு கேட்க, நான் அவனை பாட்டி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றான். அப்ப டோனியோட கிளைண்ட் ஒருத்தங்க வரவும், இவன் தான் சார்லி, இவனோட வளர்ப்பு பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஃபியூச்சரை பாக்குற பையன் உங்ககிட்ட டைமுக்கு வந்து சேர்ந்துருவான்னு இவரு ஜெஃப பத்தி சொல்லிட்டு இருக்க, சார்லி அங்க ரெண்டு எஞ்சி போறான். அதை பார்த்ததும் பேப் சார்லி கிட்ட வந்து, இத்தனால நீ என்னை ஏமாத்திட்டு இருந்தியாடான்னு சண்டை போட்டு பேப் கோச்சிட்டு அங்க ரெண்டு போக, அட டோனி மறைஞ்சு நின்னு பாத்துடுறாரு. கட் பண்ண பேப் இப்ப வேயோட வீட்டுக்கு வந்து, சாரிடா நீ சொன்னதுதான் கரெக்ட், சார்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான், அவனும் டோனியோட பையன் தான், நீ சொன்னதை நான் அப்பவே கேட்டிருக்கணும்டான்னு சொல்லி அவனை அக் பண்ணி அழுக, வேயும் அவனை பிடிச்சி அழுவாடா நான் உன் கூட இருக்குன்னு சொல்ல, பேபோ அழுவுறத ஸ்டாப் பண்ணிடுறான். அதே நேரத்துல சார்லி பேப்க்கு கால் பண்ணிட்டே இருக்கான், பட் எப்பவும் போல நோ ரெஸ்பான்ஸ். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் பேப் வே கிட்ட, இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன்டா, சார்லியை பாட்டு பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல, இவனும் சரிடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு டின்னருக்கு ஆன்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமான்னு வே கேட்க, இவனும் ஓகே சொல்றான். கட் பண்ணா இப்ப சார்லி பேபை தேடி இங்க வர, பேப் சார்லியோட பேக அவன் மேல தூக்கி
தூக்கி அடிச்சுட்டு வெளியே போக சொல்றான். ஆனா சார்லியோ பேப் நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு அவனை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். பேபோட கேக்குற மைண்ட் செட்ல இல்ல. இனி நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, சோ வெளியே போடான்னு கோபமா சொல்ல சார்லி அங்க இருந்து போறடா இல்ல நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணேன். தோனி உன்னை ஹை ப்ராஃபிட்டுக்கு விற்க பாக்குறான்னு சொல்ல அது எனக்கு எப்பவோ தெரியும், அதனாலதான் அந்த ஆள் கிட்ட இருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல ஆனா தோனிக்கு உன்னை போக விடுற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு சார்லி ஒரு வீடியோவை காட்டுறான். தோனி சென் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய அல்பாஸை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியா ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த ட்ரைனிங் மூலமா அவரு ஸ்பெஷல் அல்பாஸை கண்டுபிடிச்சு அவங்கள அவரோட பையன் மாதிரி வளர்த்து அப்புறம் கிளைண்ட் கிட்ட விட்டுருவாரு. தென் நார்மல் அல்பாஸை வெளியே துரத்தி விட்டுருவாரு. அண்ட் சம்டைம்ஸ் அந்த ட்ரைனிங்ல நார்மல் அல்பாஸ் இறந்து கூட போயிருக்காங்க. சார்லியும் அங்க 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கான். பட் அவன் கிட்ட ஸ்பெஷல் பவர்ஸ் இல்லாதனால அவனை வெளியே துரத்தி விட்டுருக்காங்க. இதே எல்லாத்தையும் சார்லி பேப் கிட்ட சொல்லிட்டு நீ ஒரு ஸ்பெஷல் அல்பா, ஆனா உன்னை விட அதிகமான வேல்யூ உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு இருக்குன்னு சொன்னதும் பேப் ஷாக் ஆயிடுறான். டோனி உனக்காக ஒரு எனிக்மாவை செட் பண்ணி வச்சிருக்கான். எனிக்மா ரொம்பவே ரேர், அவங்க ஸ்பெஷல் அல்பாவை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் எனிக்மாக்கும் ஸ்பெஷல் அல்பாக்கும் பிறக்கிற குழந்தை குறைஞ்சபட்சம் 100 மில்லியனுக்கு போகும்னு சொல்ல அதை கேட்டு அப்போ நீ தான் அந்த எனிக்மாவான்னு கேட்க இல்ல நான் நார்மல் அல்பா தான், பட் டோனி செட் பண்ண எனிக்மா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கென்டா சார்லிய பத்தின ரிப்போர்ட்ஸ சொல்றான். அதை கேட்டு இவரே கென்டாவை அரைஞ்சிட்டு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, சார்லியை எப்படி நீ பேப் கிட்ட போக விட்டேன்னு திட்டிட்டு அவன் ஏதோ பிளானோட தான் பேப் கிட்ட போயிருக்கான், நம்ம வெயிட் பண்ணி அவன் என்ன பண்ண போறான்றத பாப்போம்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்துல இங்க சார்லி பேப் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிட்டியா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க இன்னும் ஒரு விஷயமும் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, நான் தான் உன்னோட பவர்ஸை எடுத்தேன், என்னால ஒருத்தரை டச் பண்றது மூலியமா அவங்களோட பவர்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் நான் செட்டு போனா அந்த பவர்ஸ் எல்லாம் திரும்பி ஓனர்ஸ் கிட்டயே போயிரும்னு சொல்லிட்டு உனக்காக நான் சாகவும் தயார்னு சொல்ல என்னடா பேசுற, நான் பிட் பேப், எனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் தான் தேவையே இல்லைன்னு சொல்ல சார்லி அவனை ஹக் பண்ணிட்டு நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதும் இவனும் நானும் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்க மாட்டேன், நீ லைஃப் லாங் என்ன பாத்துக்கணும், அதான் உனக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் அன்னைக்கு நைட்டு பேப் கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக பொக்கேவோட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவனுக்காக வெயிட் பண்றான். பட் பேபோ சார்லி கூட டிரைவுக்கு வந்து அவுட்டோர்ல ரொமான்ஸ் பண்றாங்க. அதே நேரத்துல ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப பேப் சாரிடா நான் சார்லி கூட பேட்சப் பண்ணிட்டேன், நம்ம அப்புறம் பேசலான்னு மெசேஜ் பண்ணேன். அதை பார்த்துட்டும் அங்க 2 கிளம்பிடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேப் ஆலன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல அதை கேட்டு உன் அப்பாவெல்லாம் புடிச்சு ஜெயில போடணும்டானு ஆலன் சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா நார்த் சோனி கிட்ட பேப் டோனியோட பையன், சார்லியும் டோனியோட பையன், ஜெஃப்பும் டோனியோட பையன், மொத்தமா எத்தனை பசங்கடா டோனிக்கு இருக்காங்கன்னு கேட்க இது என்னடா கேள்வி, ஃபவுண்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே டோனியோட தட்டு பிள்ளைங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பிராக்டிஸ் பண்ணாம என்னடா வெட்டி கடை பேசிட்டு இருக்கீங்கன்னு பேப் அங்க வந்து வேய பாட்டிங்களான்னு கேட்க நார்த் நாங்க பாக்கலன்னு சொல்லிட்டு பேப் எங்களுக்கு தெரிஞ்சு உன்னை லவ் பண்றான், நீயும் சார்லியும் கப்பிள்ஸ் ஆனதுல இருந்தே ஆளே மாறிட்டான்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு வேய பார்த்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ணா இங்க டோனி கிம்ம கிட்னாப் பண்ணிட்டான். நான் வெளியே போறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்கேன்னு கிம் டோனியோட ஆபீஸ்குள்ள போற வீடியோவை காட்ட அப்பவும் கிம் அதுக்கெல்லாம் பயப்படாம டோனி கூட ஆர்கியூ பண்ண அப்ப டோனியும் நீ என்ன பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்க மாதிரி தெரியுது, பட் நான் லிவிங் திங்ஸை மட்டும் செல் பண்ண மாட்டேன், டெட் பாடிஸையும் செல் பண்ணுவேன்னு சொல்ல இதோட பார்ட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.